வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நான் உங்களுக்கு 3 தேதி சொல்கிறேன். இந்த 3 தேதியும் ரொம்ப பவர்ஃபுல்லான டேட்ஸு. எதுக்காக அப்படின்னா நம்ம நினச்ச விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம நினச்ச ஆசைகளை நிறைவேறதுக்கு. ஸோ அந்த 3 தேதி என்னன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 4ஆம் தேதி, அடுத்தது ஏப்ரல் 11ஆம் தேதி, அடுத்தது ஏப்ரல் 12ஆம் தேதி. 12ஆம் தேதி பௌர்ணமியுமே வருது அந்த அன்னைக்கு. ஸோ இந்த 3 நாள் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பே லீஃப்ல இல்லைன்னா ஒரு பேப்பரில் எது உங்களுக்கு அவைலபிளாக அந்த டைமில் இருக்கோ, உங்களோட நினச்ச விஷயத்தை இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இதை நான் செய்யணும் அப்படின்னு அதில் பேப்பரில் எழுதி அதை உங்களோட கையில் வச்சு, ரெய்க்கி தெரிஞ்சவங்க ரெய்க்கி ஹீலிங்கும் சேர்த்து பண்ணுங்க. இல்லை உங்களோட மனசுக்குள்ளே இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு 3 மினிட்ஸ் கையில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா பே லீஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேப்பரில் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் அதை பேர்ன் பண்ணிடுங்க, எரிச்சிருங்க. இது பணம் ரீதியான விஷயமா இருந்தால் கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் ரீதியான விஷயமா இருந்தால் பிங்க் கலர் பென் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தது, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நாளில் நீங்க பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பெரிய சக்சஸை கொடுக்கும். தேங்க்யூ.